வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு வெற்றி ஹெல்த் டிப்ஸ். நாம் இன்னைக்கு நம்ம சேனலில் அன்னாசி பழத்தை தொடர்ந்து சாப்பிட்டா என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் வச்சு பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இயற்கை நமக்கு அளித்துள்ள முக்கியமான கொடைகளில் ஒன்று தான் இந்த அன்னாசி பழம். அன்னாசி பழத்தில் மேங்கனீஸ் அப்படிங்கிற சத்து நிறையா இருக்குது. அன்னாசி பழம் பார்த்திங்கன்னா பொதுவாக வெப்பமான பகுதியில் தான் பயிரிடப்படுது. அன்னாசி பழத்தில் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய புரோட்டீனை செரிக்கக்கூடிய புரோமலைன் அப்படிங்கிற என்சைம் அதிகமாக இருக்குது. இந்த என்சைம் பார்த்திங்கன்னா நம்ம ரத்தம் உறையாமல் பார்த்துக்குது. இந்த அன்னாசி பழத்தில் தயமின் மற்றும் விட்டமின் சி சத்தும் அதிகமாக இருக்குது. அன்னாசி பழம் தொடர்ந்து சாப்பிட்டிங்கன்னா காது பிரச்சனை, சளி தொல்லை, ஃப்ளூ காய்ச்சல் போன்ற பிரச்சனைகளிலிருந்து நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும். இந்த பழத்தில் இருக்கக்கூடிய மேங்கனீஸ் அப்படிங்கிற சத்து பார்த்திங்கன்னா ஒரு மிகச்சிறந்த ஆன்டி ஆக்சிடெண்ட்டாக செயல்படுது. நம்ம உடம்புக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு இந்த மேங்கனீஸ் ஹெல்ப் பண்ணுது. அன்னாசி பழத்தை அடிக்கடி சாப்பிட்டு வந்தீங்கன்னா இதய நோய்கள் மற்றும் மாரடைப்பு போன்ற பிரச்சனைகளிலிருந்து பாதுகாப்பாக இருக்கலாம். இந்த அன்னாசி பழத்தில் இருக்கக்கூடிய மற்ற நிறைய சத்துக்கள் பார்த்திங்கன்னா நம்ம உடம்புக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது. நாள் முழுதும் சோர்வின்றி செயல்பட உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு இந்த அன்னாசி பழம் நிறையா சாப்பிடலாம். அன்னாசி பழத்தில் விட்டமின் பி அப்படிங்கிற சத்து அதிகமாக இருக்குது. இந்த விட்டமின் பி பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல ரத்தத்தை விருத்தி செய்கிறதுக்கும் உடலுக்கு பலத்தை தருவதுக்கும் நோய்களை குணப்படுத்துறதுக்கும் ஒரு அரிய மருந்தாக இருக்குது. அதே மாதிரி உடம்புல போதுமான அளவு ரத்தம் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு அன்னாசி பழம் ஒரு மிகச்சிறந்த மருந்தாக இருக்கும். அன்னாசி பழத்தை தொடர்ந்து சாப்பிட்டு வர பெண்களுக்கு வெள்ளைப்படுதல் போன்ற பிரச்சனையெல்லாம் சரியாகும். அன்னாசி பழத்தை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா உடம்புல இருக்கக்கூடிய அனைத்து விதமான உடல் உபாதைகளும் சரியாகும். இந்த அன்னாசி பழத்தை ஜூஸாகவும் செஞ்சு குடிக்கலாம். ஆண்கள் அடிக்கடி அன்னாசி பழம் சாப்பிட்டு வந்தாலும் சரி, ஜூஸாக குடிச்சு வந்தாலும் சரி, அவங்களுக்கு அழகு அதிகரிக்கும். முகம் பார்த்திங்கன்னா ரொம்ப பொலிவாக மாறும். இந்த அன்னாசி பழத்தை தினம் ஒரு கப் அல்லது அரை பழம் சாப்பிட்டு வந்தீங்கன்னா போதும், உங்கள் உடம்புக்கு தேவையான மேங்கனீஸ் சத்து பார்த்திங்கன்னா கிடைக்கும். அன்னாசி பழத்தில் புரதச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால ஜீரண கோளாறு, உடலில் வீக்கம், இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாத்தையும் சரியாகும். அன்னாசி பழத்தை அடிக்கடி சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பித்த கோளாறுகள்லாம் சரியாகும். பித்தப்பை கற்கள் வராமல் தடுக்கிறதுக்கும் இந்த அன்னாசி பழம் பயன்படுது. அன்னாசி பழத்தில் பார்த்திங்கன்னா கொழுப்பு ரொம்ப கம்மி, நார்ச்சத்து அதிகம். அன்னாசியில் புரதம் அதிகமாக இருக்கிறதுனால ஜீரண கோளாறு, உடலில் வீக்கம் ஏற்படுறது போன்ற பிரச்சனை எல்லாமே சரியாகும். அதே மாதிரி நிறைய பேர் தொப்பை பிரச்சனையால் பாதிக்கப்பட்டிருப்பீங்க, அவதிப்படுவீங்க. அந்த மாதிரி தொப்பை பிரச்சனையை கொண்டிருக்கவங்க இந்த அன்னாசி பழத்தை அடிக்கடி சாப்பிட்டு வந்தீங்கன்னா அவங்களுக்கெல்லாம் தொப்பை குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி தொப்பையை சீக்கிரம் குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு அன்னாசி பழத்தை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஒரு டீஸ்பூன் ஓமத்தை அதில் சேர்த்துருங்க. இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கிளறி ஒரு டம்ளர் தண்ணி அதில் ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நைட்டில் இதை அப்படியே வச்சுருந்து மறுநாள் காலையில் அதை புழிஞ்சி சாறு எடுத்து வெறும் வகுத்தில் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு தொப்பை சீக்கிரம் குறைஞ்சிரும். அதாவது ஒரு 10 நாள் தொடர்ந்து இந்தமாரி சாப்பிட்டாவே உங்களுக்கு தொப்பை பிரச்சனை கண்டிப்பாக குறையும்.